Namaste students, welcome to 9th Standard Social Science. Today we are going to see Unit 3 History, Early Tamil Society and Culture, continuation. In last class we learnt about the sources for the study of Early Tamil Society, in that classical Tamil literature, epigraphy, that means inscriptions, archaeological excavations and material culture, non-Tamil and foreign literature. And today we are going to see about the Sangam age. The Sangam age or the early historic period is an important pass in the history of South India. So Sangam age is an important part in that South India. Why? Because this period is marked out from the prehistory because the availability of textual sources, namely Sangam literature and Tamil Brahmini inscriptions. இந்த பீரியட் பார்த்திங்கன்னா சங்கமேஜ் பீரியடை ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெக்ஸ்டுவல் சோர்சஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட். சங்கம் லிட்ரேச்சர், தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் திஸ் பீரியட். So this period is very important in the history of South India. Sangam text is a vast corpus of literature that serves as an important sources for the study of the people and society of the relevant period. The Sangam age, through that Sangam text, we can get a knowledge about the people and society of the Sangam age. ஸோ இந்த சங்கம் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சங்கம் டெக்ஸ்ட் இஸ் a vast important vast corpus of the literature. நெக்ஸ்ட்டு chronology nothing but காலவரிசை. ஸோ சங்கம் ஏஜ்னு சொல்கிறோம். இந்த சங்கம் ஏஜ்ன்றது எந்த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். there is considerable debate among scholars about the age and chronology of Sangam society. So scholars define this period differently. Some of them they are saying some other answer for this Sangam age. ஒருத்தவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சங்கம் ஏஜை கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தெம் சங்கம் டெக்ஸ்ட்டுன்றது சங்கம் டெக்ஸ்ட்டு என்ன சொல்லுது, சங்கம் ஏஜ்னா என்ன, எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd century BC to 3rd century AD, இந்த பீரியடை தான் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரெஃபரன்சஸ் பார்த்திங்கன்னா க்ரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டு, தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் and the references to the Cheras, Cholas and the Pandyas in the Ashokan inscription corroborate this date. அதாவது இந்த சங்கம் ஏஜ் பீரியட் பார்த்திங்கன்னா அதுக்கான ரெஃபரன்சஸ் 3rd century BC to 3rd century AD நம்ம சொல்கிறோம். க்ரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டு, தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சேராஸ் சோலாஸ் பாண்டியாஸுடைய பீரியடை பற்றி அசோகாவுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது மூலிமா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சங்கம் ஏஜ்ன்றது 3rd century BC to 3rd century AD. நெக்ஸ்ட்டு it is generally agreed that the Sangam poems were composed in the early part of the historical period but were compiled into the anthologies in the later period. ஸோ சங்கம் ஏஜில் இந்த போம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட் early part of the historical period, ஸ்டார்டிங் பீரியடில் தான் இந்த சங்கம் போம்ஸ் எல்லாம் ரைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆந்தாலஜிஸ், அதாவது தொகை நூல்கள் எல்லாம் எப்போ பார்த்திங்கன்னா லேட்டர் பீரியடில் தான் ரைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அசோகன் பிராமினி பார்த்திங்கன்னா த பிராமினி ஸ்கிரிப்ட் யூஸ்ட் இன் த அசோகன் எடிக்ட் ஆர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அசோகன் பிராமினி பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னென்னா அசோகாவுடைய ஸ்டோன் எடிக்ட்ஸில் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை தான் அசோகன் பிராமினி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த திணை. ஸோ நீங்கள் பிஃபோர் கிளாஸஸ்லேயே 5 திணைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 5 திணைஸ், த 5 லேண்ட்ஸ்கேப்ஸ், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. த கான்செப்ட் ஆஃப் திணை இஸ் ப்ரெசன்டட் இன் த தமிழ் கிராமர் புக் ஆஃப் தொல்காப்பியம்
and this concept is essential to understand the classical Tamil poems. திணை பற்றி தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியம் இஸ் எ கிராமர் புக். Who written? The தொல்காப்பியர் written this தொல்காப்பியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திணை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So we can understand about the classical Tamil poems through this. Tinai is a poetic theme which means class or category and refer to a habitat or ecozone with specific physiographical characteristics. So திணை என்றது ஒரு poetic theme. அதாவது எப்படி பீப்புள் வந்து அவங்களோட இயற்கையான ஒரு சூழ்நிலையில் அவங்கள அடாப்ட் பண்ணிவிட்டு லீவ் பண்ணாங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த திணையை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ். பீப்புள் அந்த இயற்கைக்கான அந்த ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க இயற்கையோடு. ஸோ சம் ஆஃப் தெம் தே லிவ் இன் த மவுண்டைன் ரீஜியன்ஸ், சம் ஆஃப் தெம் தே லிவ் இன் த ஃபாரஸ்ட் ரீஜியன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் the Tinai classified into 5. Sangam poems are set in this specific ecozones and reveal the human life as deep relation with nature. So Sangam poems எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 landscapes பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் எக்கோசோன்ஸ், எப்படி ஹியூமன் லைஃப் வந்து இந்த எக்கோசோன்ஸ் அதனுடைய சுற்றுப்புறத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So the deep relations with nature, the humans are deep relation with nature அப்படின்னு சொல்கிறாங்க. The theme of the poems are broadly defined as Agam and Puram. Agathinai refers to the various situations of love and family life, while Purathinai is concerned with all other aspects of life and deals particularly with war and heroism. ஸோ தமிழ் போம்ஸ் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகம் இன்டீரியர், புறம் எக்ஸ்டீரியர். ஸோ அகத்திணைன்னா என்ன பார்த்திங்கன்னா ஒரு கிங்கோட இல்லை ஒரு கேரக்டரோட லவ் அண்ட் ஃபேமிலி லைஃப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அகத்திணை, அதான் இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்திணைன்றது ஒரு கிங்கோட அதர் ஆஸ்பெக்ட்ஸ்னால் வார், ஹீரோயிசம், அவங்க எப்படி வந்து வார் பண்ணுறாங்க, அவங்களுடைய வார் ஸ்கில்லெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாம் வெளியில் அவர் நடந்துக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து ரைட் பண்ணக்கூடியது. ஸோ போம்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அகத்திணை புறத்திணை. அகம் மீன்ஸ் இன்டீரியர், புறம் மீன்ஸ் எக்ஸ்டீரியர். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஐந்திணை 5 landscape. The 5 Tinais are landscapes. Tamilagam was divided into 5 landscapes. Each region had distinct characteristics. A preceding deity, occupation, people and cultural life according to its specific environmental condition. So depends upon the environment. The peoples have different kinds of deity. Deity means தெய்வம். ஸோ 5 வகை நிலப்பகுதிகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி சொல்லிட்டு 5 லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தவங்களும் அவங்களுக்கான தெய்வம் காடுன்றது தனியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்குபேஷன் டிஃபராக இருக்கும். ஸோ பீப்புள்ஸ் ஆல்சோ டிஃபர், தே ஆர் டூயிங் சம் அதர் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ். அவங்களுடைய கல்ச்சரலும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். திஸ் கிளாசிஃபிகேஷன் ஹாஸ் பீன் இன்டர்பிரிட்டட் பை த ஸ்காலர்ஸ் டு reflect the real life situation in this landscape. So some of the scholars, they are explained about this 5 landscape depends upon their situation. Real life situations அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. The 5 landscapes are குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் and பாலை. குறிஞ்சி refer to the hilly or mountain region. மவுண்டைன் ரீஜனில் லீவ் பண்ண அந்த பீப்புள்ஸை குறிஞ்சி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமைனிங் முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முல்லைனா ஃபாரஸ்டட் அண்ட் த பாஸ்ட்ரோல் ரீஜியன். ஃபாரஸ்ட் ரீஜியனில் லீவ் பண்ணக்கூடியவங்க. தே ஆர் த ஷெப்பர்ட்ஸ். கேட்டல் ரியரிங் தான் அவங்களுடைய ஆக்குபேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதம், அ ஃபெர்டைல் or riverine valley, அதாவது ஃபெர்டைல் ரீஜியன்
அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெய்தல் இஸ் எ கோஸ்டல் ரீஜியன். ஃபிஷிங் இஸ் த மேஜர் ஒர்க் ஃபார் திஸ் நெய்தல் பீப்புள். பாலை இஸ் எ சாண்டி ஆர் டெசர்ட் ரீஜியன். ஸோ பாலைன்றது ஒரு டெசர்ட் ரீஜியன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சங்கமேஜ் பொலைட்டி, த பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் த தமிழகம். Already you learned from the previous classes, previous standard, the Cheras, Cholas, Pandyas. So these are the three Vendas, Moovendargal. They ruled in this Sangam age. You learned. So some information given about that political condition of the Sangam age. The Sangam age has its roots in the Iron Age. ஸோ அயன் ஏஜ் உடைய பீரியட் தான் இந்த சங்கம் ஏஜ். தட் இஸ் த ஸ்டார்டிங் பீரியட். இந்த அயன் ஏஜ் பீப்புள் வேர் ஆர்கனைஸ்ட் இன் டு சீஃப்டம்ஸ். ஸோ அயன் ஏஜ் பீரியடில் தான் மக்கள் வந்து குழுவாக வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கான ஒரு தலைவர்களை செலக்ட் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் சச் கம்யூனிட்டிஸ் ஆஃப் அயன் ஏஜ் எமர்ஜ்டு த வேந்தர்ஸ் ஆஃப் த இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் த வேலியர்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வார் சீஃப்டைன்ஸ். ஸோ வேந்தர்கள் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வெளியர்ஸ்ன்றது சீஃப்டைன்ஸ், குறுநில மன்னர்கள். ஸோ இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மௌரியன் எம்பரர் அசோகா கான்குவர்டு கலிங்கா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா அண்ட் கர்நாடகா ரீஜியன்ஸ். ஸோ அசோகா எம்பரர், மௌரியன் எம்பரர் கான்குவர்ட் த கலிங்கா. ஸோ ப்ரெசன்ட் டே ஒடிஷா, தட் இஸ் known as கலிங்கா, and parts of Andhra and Karnataka also conquered by the Ashoka. அசோகா வந்து இந்த பிளேஸ்லலாம் வெற்றி பெற்றாரு. ஆனால் அசோகா did not came into Kerala and தமிழ்நாடு because in that places not have any stone edicts. அதுவே ஆந்திராவில், கர்நாடகா, நெக்ஸ்ட்டு ஒடிஷாலெலாம் பார்த்திங்கன்னா அசோகாவுடைய ஸ்டோன் எடிக்ஸ் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி அசோகா கான்குவர்ட் இன் கலிங்கா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா அண்ட் கர்நாடகா நம்ம சொல்ல முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த மூவேந்தர். ஸோ மூவேந்தர் அமாங் த பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் த சேராஸ், த சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ் occupied pre-eminent position. They were known as Moovendar. The three kings. The Moovendar controlled the major towns and ports of the Sangam period. So சங்கம் ஏஜில் என்ன ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூவேந்தர். ஸோ அவங்க தான் மேஜரான டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சங்கம் ஏஜ் பீரியடில். நெக்ஸ்ட்டு த Cheras. Cheras referred to as Kerala-Putras in Ashokan inscriptions. Control the region of present-day Kerala and also western parts of Tamil Nadu. So Kerala சேராஸ் எந்த பீரியட்லலாம் எந்த பிளேஸ்லலாம் ரூல் பண்ணாங்க, சேராஸ் எந்த ரீஜன்ஸில் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதனால் சேராஸை வந்து கேரளா புத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய கேபிட்டல் என்ன பார்த்திங்கன்னா வஞ்சி. ஸோ வஞ்சி தான் அவங்களுடைய கேபிட்டல். சேராஸ் வைல் முசிறி அண்ட் தொண்டி வேர் போர்ட்ஸ் டவுன். ஸோ அவங்களுடைய போர்ட்ஸ் எங்கே இருந்தது, துறைமுகம் எங்கே இருந்ததுன்னா முசிறி அண்ட் தொண்டி. ஸோ வஞ்சின்றது அவங்களுடைய கேபிட்டல் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ப்ரெசன்ட் டே கரூர் தான் வஞ்சி, அது அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது. சம் அதர் ஐடென்டிஃபை இன் வித் திருவஞ்சை களம். ஒரு சிலர் வந்து திருவஞ்சை களம் கேரளாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அவங்களுடைய கேபிட்டல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10 ஸ்பீக்ஸ் அபவுட் த சேரா கிங் அண்ட் யர் டெரிட்டரி. ஸோ சேரா கிங்குடைய டெரிட்டரி வந்து அவங்களுடைய பிளேசஸ் என்னன்னு சொல்லிட்டு 10 சொல்லிட்டு சங்கம் லிட்ரேச்சர் நமக்கு சொல்லுது சேராஸுடைய என்னென்ன பிளேசஸ்னு. த சேராஸ் ஓர் ஸோ சேராவுடைய காயின் வித் பவன் ஆரோ சிம்பிள் and an elephant god on the obverse and the elephant on the reservoirs. So this is the symbol of
சேரா காயின். சேரா or garland made from the flowers of the palm tree. ஸோ அவங்க எது மாதிரியான மாலைகள் வந்து அவங்க ஓர் பண்ணுவாங்க அப்படின்னா, பாம் ட்ரீயோடைய பாம்னா பனம்பூ தான் அவங்க வந்து ஓர் பண்ணுவாங்க. த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புகழூர் நியர் கரூர் மென்ஷன் த சேரா கிங் ஆஃப் 3 generations. ஸோ புகழூரில் கிடச்சிருக்கக்கூடிய கரூர் டிஸ்ட்ரிக்டில் புகழூர்ன்ற பிளேஸில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வச்சு நம்ம சேராவுடைய 3 generations நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. Coins of Chera King have been found in Karur. The coins also found in Karur. So the Silappatikaram speaks about the Seran Senguttuvan who built a temple for Kannagi, the protagonist of the epic. ஸோ சிலப்பதிகாரத்தினுடைய குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி. அந்த கண்ணகிக்காக கோவில் கட்டினவர், த டெம்பிள் பில்ட் பை த சேரன் செங்குட்டுவன். ஸோ சேரன் செங்குட்டுவன் பற்றி சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சேரன் செங்குட்டுவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணகிக்காக டெம்பிளில் பில்ட் பண்ணவர் இவர் தான். அதுக்காக இவர் ஹிமாலயாவுக்கு போய் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெஜண்ட் ஆஸ் இட் தட் இளங்கோ வாஸ் காம்போஸ்ட் தட் சிலப்பதிகாரம் was the brother of Cheran Senguttuvan. The bow and arrow was the symbol of Cheras. அதாவது சிலப்பதிகாரத்தை ரைட் பண்ணவர் இளங்கோ. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இவங்களுடைய சிம்பிள் என்ன? bow and arrow is the symbol for Cheras. நெக்ஸ்ட்டு சோலாஸ் நம்ம பார்க்கலாம். சோலாஸுடைய ரூலிங் பிளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உறையூர். அவங்களுடைய போர்ட் எது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துறைமுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் ஆர் பூம்புகார். வேர் த ரிவர் காவேரி ட்ரைன் இன்டு த பே ஆஃப் பெங்கால். ரிவர் காவேரி வந்து ட்ரைன் ஆகும் இல்லையா, பே ஆஃப் பெங்காலில் கலக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளேஸ் தான் இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டினம் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் போம் ஸ்பீக்ஸ் அபவுட் த காவேரி பூம்பட்டினம் கம்போஸ்டு பை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை என்ற ஒரு லாங் போமை ரிட்டன் பண்ணியிருக்காரு. அந்த போமில் காவேரி பூம்பட்டினம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. சிலப்பதிகாரம் டிஸ்கிரைப் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அட் காவேரி பூம்பட்டினம். சிலப்பதிகாரத்துலேயும் காவேரி பூம்பட்டினம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரிகாலன் இஸ் த நோட்டபிள் அமாங் த சோலா கிங் அண்ட் இட்ஸ் credited with the bringing forest land under the plug and developing irrigation facility by effectively utilizing the water from the river Kaveri. The Kallanai Dam was built by the Karihalan. So Karihalan, one of the notable Chola king. So one of the Chola king credited the with the bringing the forest land. அதாவது இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் ஃபவுண்டேஷன் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். ஸோ ரொம்ப சோலா கிங்லேயே ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் நோட்டபிள் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். த ஃபவுண்டேஷன் ஃபார் த எக்ஸ்டென்சிவ் harnessing of water for irrigation purpose which reached its zenith in the later Chola times was laid in his time. ஸோ 10th centuryலேருந்து 13th century வரைக்கும் இந்த இரிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனித் ரொம்ப க்ளோரியாக இருந்தது. இதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கரிகாலன். கரிகாலன் ஃபோர்த் பேட்டில் வித் த பாண்டியாஸ் அண்ட் த சேராஸ் அண்ட் அதர் chieftains. கரிகாலன் பார்த்திங்கன்னா சேராஸ் கூடயும் சோலாஸ் அண்ட் chieftains கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. The Chola emblem was tiger and they issued a square copper coins with images of a tiger on the observers and elephant and the scared symbol on the receivers. அதாவது சோலாவுடைய எம்பலம் என்ன பார்த்திங்கன்னா டைகர். அவங்களுடைய காயின் பார்த்திங்கன்னா காப்பர் காயின் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய ஃப்ரண்ட்டில் டைகருடைய சிம்பிளும் அதனுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா எலஃபண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புனிதமான ஒரு சிம்பிள்ஸ் ஸ்கேடு சிம்பிள்ஸ் வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் சோலாஸுடைய ஸ்கொயர் ஷேப் காயின். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டியாஸ். ஸோ த பாண்டியாஸ் who ruled in the southern part of Tamil Nadu referred in the அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். அசோகோடைய இன்ஸ்கிரிப்ஷனில் பாண்டியாஸ் எந்த பீரியடில் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, மதுரை தான் அவங்களுடைய கேபிட்டல். தமிழ் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் கிரியேட்ஸ் பாண்டியா ரூலர்ஸ் வித் பேட்டர்னைசிங் தமிழ் சங்கம்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் த காம்ப்ளிடேஷன்ஸ் ஆஃப் போம்ஸ். ஸோ நிறைய தமிழ் போயட்ஸ் வந்து பாண்டியா ரூலர்ஸை ரொம்ப கிரெடிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாராட்டியிருக்காங்க. எதுக்குன்னா பிகாஸ் ஆஃப் தே ஒன்லி பேட்ரனைசிங் த தமிழ் சங்கம்ஸ். சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்க பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. த மாங்குளம் தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன் த கிங் நெடுஞ்செழியன். ஸோ மாங்குளம் என்ற பிளேஸில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதில் வந்து நெடுஞ்செழியன் கிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெடியான், முடத்திருமாறன், பழையாகசாலை, முதுகுடும்பி, பெருவழுதி. ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் ஆஃப் த பாண்டியா டைனஸ்டி. பாண்டியாவுடைய சிம்பிள் ஃபிஷ். ஸோ அவங்களுடைய ஃபிஷ் சிம்பிள் போட்ட காயின். நெக்ஸ்ட்டு வெளிர் ஆர் சிஃப்டைன்ஸ். ஸோ குறுநில மன்னர்கள் அப்படின்னு தமிழில் பார்ப்போம். வெளிர்ஸ் ஆர் சிஃப்டைன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் த வேந்தர்ஸ் there were velis and the numerous chieftains who occupied territories on the margins of Moovendar. So not only the Moovendar, after that the chieftains also occupied in some places during the Sangam age. The velis were the 7 chiefs: Pari, Kari, Ori, Nalli, Behan, Ayi and Adiyaman. கடையேழு வள்ளல்கள் சொல்லிட்டு பார்ப்போம். சங்கம் போம்ஸ் வந்து were written extensively about the generosity of this velirs. அவங்களுடைய ஜெனரோசிட்டி, அவங்களுடைய கொடை திறமைகளை பற்றி சங்கம் போம்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கு. திஸ் 7 chiefs பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. These chiefs had intimate relations with the poets of their time. So this chiefs had close relations. இந்த சீஃப்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் போயட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இருந்திருக்காங்க. were known for their large heartedness. The chieftains had alliance with one and other of the Moovendar and helped them in their battles and against the other Vendars. So some of the chieftains they alliance with Moovendar. ஒரு சிலர் மூவேந்தர் கூட ஜாயின் பண்ணி பேட்டலில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த வேந்தருக்கு அகெயின்ஸ்டாகவும், இந்த மூவேந்தருக்கு அகெயின்ஸ்டாகவும் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அலைன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சிலர் அகெயின்ஸ்டாகவும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டுடே வி லேர்ன்ட் அபவுட் தட் சங்கம் ஏஜ். இன் தட் சங்கம் ஏஜ் வி லேர்ன்ட் அபவுட் த பொலைட்டி, the political powers of Tamilagam. Next class we are going to see about the society in Sangam age. Thank you so much.